எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோயில் ஜான், யூடியூப் ப்ளாகர். ஸோ இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணுறேன்னா, நம்ம யூடியூப் ப்ளாகர்ஸ்க்கு வந்து இப்போது யூஎஸ் கவர்மெண்ட்லேருந்து டாக்ஸேஷன் போடுறாங்க. ஸோ அந்த டாக்ஸேஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24% வந்து யூஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு அல்லது யூஎஸ்லேருந்து வர ரெவன்யூக்கு டாக்ஸேஷன் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் போய் யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் டிக்ளேர் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து மேண்டேட்ரியாக அந்த சிஸ்டம் வந்து ஒரு யூஎஸ் ரெவன்யூ மேக்கிங் 24% டேக்ஸ் ஸ்லாப்குள்ளே கொண்டு போயிடுது. ஸோ இதை நீங்கள் தவிர்க்கணுன்னா நீங்கள் வந்து யூஎஸ்க்கு டேக்ஸ் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறதுனா, கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் வந்து யூடியூப்பில் லிங்க் பண்ணியிருப்பீங்க அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்குள்ளே போய் பேமெண்ட்ஸ் டேபில் போய் அதில் வந்து உங்களுக்கு யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த கண்ட்ரின்னு செலக்ட் பண்ணால் அதுக்குரிய ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டின் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து பேன் நம்பர் தான் டின் நம்பர்னு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நானே போய் அப்டேட் பண்ணேன். ஸோ இதை எல்லோரும் அப்டேட் பண்ணி உங்களுக்கு டாக்ஸேஷனை சேவ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வெறும் யூஎஸ்லேருந்து வரக்கூடிய இன்கமுக்கு மட்டும்தான் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவீங்க இந்த இன்ஃபர்மேஷன் ஃபில் ஆகிருந்ததுன்னா. இல்லைனா நீங்கள் உங்கள் கண்ட்ரி இந்தியான்னு கொடுத்தாலும் சரி, உங்கள் பேன் நம்பரை தனியாக பேன் நம்பரை கொடுத்துருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக டேக்ஸ் 24% தான் போட போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு உங்கள் கண்ட்ரிக்கு என்ன ட்ரீட்டி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு கம்மியான டேக்ஸ். நம்மளாம் இந்தியா, ஏன்னா தமிழில் பேசிகிட்டு இருக்கிறேன். வேறு கண்ட்ரியில் ஏதாவது தமிழர்கள் வாழ்ந்து என் சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கண்ட்ரியுடைய ட்ரீட்டி இப்படி வரும். அங்கே உள்ள டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டீங்கன்னா, ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த யூஎஸ் ட்ரீட்டி முறை எப்படி எனக்கு எக்ஸப்ஷன் வேணும்னு எல்லாம் கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு 0லேருந்து 15% வேறு வேறு ரீசன்ஸ்க்கு வந்து வேறு வேறு டேக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒரு 3 இடம் தான் நான் ஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ நீங்களும் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். பட் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோஸ் எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் நானே டீட்டெயில்டாக வீடியோஸ் போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சப்ஸ்கிரைப் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பெல் சிம்பிள் வரும்போது அதில் எனேபிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் வரும். என் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு யூடியூப் டுட்டோரியல் வீடியோஸுடைய ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அதில் நிறைய டீட்டெயில் வீடியோஸ் இருக்கும். ஃப்யூச்சரில் நம்ம வர்ற இந்த மாதிரி அப்டேட்ஸையும் அதில் போடுறேன். ஸோ அதையும் மறக்காமல் அந்த லிங்க்கை சேவ் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி போய் பாருங்கள். ஓகேயா? ஸோ அப்புறம் வேறு ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லைன்னா இந்த வீடியோஸை ரேண்டமாக பார்க்குற யாராவது அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அவங்க கூட ஆன்சர் பண்ணலாம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் போய் ஏதாவது கொஸ்டின் இருக்கா, அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தருதான்னு பாருங்கள். எதுவும் இல்லைன்னா நீங்களே கொஸ்டின் போஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய வியூஸ் லைக் குட் பேட் அந்த மாதிரி வியூஸை கூட கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு தம்ஸ் அப் எனக்கு ஒரு அப்ரிஷியேஷனாக கொடுத்துங்க. உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.